ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களுடைய லான்ச் ஆப்பிள் நியூஸ் மட்டும் விடாமல் வந்துடுவேன். சரி, எதுக்கு மேலே பேசி ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும்? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த நியூஸ் போயிட்டீங்க. மேலே போயிட்டேன் குடிங்க. நான் நினைச்சேன் அடுத்ததாக பிஜிஎம் அந்த நியூஸை விட்டுட்டீங்க. அடுத்ததாக பிஜிஎம் அந்த விஷயத்த சொல்லாமல் போயிட்டீங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர், அது அண்டர் டிஸ்பிளேனாலே ஃபிங்கர் பிரிண்ட் சொல்லி சொல்லி பழகிடுச்சுன்னா இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அன்னைக்கு காலையில் 6 மணி கோழி ப்ளூபர்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்கில் லாஸ்ட்டில் தான் போடுவாங்க. நாங்கள் ஸ்டார்டிங்கில் போட்டு நியூஸ் ஆரம்பிக்கிறோம். ப்ளூபர்ஸை பார்த்துட்டு தான் நீங்கள் உள்ளே வரீங்க. தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இன்றைய முதல் டெக் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎம் மற்றும் டிசிஎஸ் வந்து அவங்களுடைய முதல் குவாண்டம் கம்ப்யூட்டர் அன்வீல் பண்ண போகிறாங்க ஆந்திர பிரதேஷ் அமராவதியில். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே இந்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட 6003 கோடி ரூபாய் 2023-31 இந்த குவாண்டம் மிஷனுக்காக வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் ஐபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹார்ட்வேர் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. டிசிஎஸ் வந்து சாஃப்ட்வேர் அல்காரிதம் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது 156 கியூபிட் ஐபிஎம் ஹெரான் ப்ராசஸரில் இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்கம் இப்போ ரிப்பேரபிலிட்டி இண்டெக்ஸ் ஃபார் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விதமான ப்ராடக்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், இப்போதைக்கு அவங்க ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் சொல்லியிருக்காங்க, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எடுத்துருக்கோம். பட் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிற வரைக்கும் ஒரு சில பிராண்ட்ஸ் கண்டுக்கிறாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே சொல்கிறதில்ல. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர்றதுன்றதுனால ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கு இந்த ரிப்பேரபிலிட்டி இண்டெக்ஸ் கொடுக்கறது மூலியமாக இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து அதை பர்ஃபெக்டாக வாங்கலாமா வேணாமன்ற முடிவு எடுக்க முடியும். ஸோ எதெல்லாம் வச்சு கொடுக்குறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஈஸியாக வந்து அதை டிஸ்அசெம்பிள் பண்ண முடியும், அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்பேர்ஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுது, ரிப்பேரபிலிட்டி இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்றதை பொறுத்து இந்த ஸ்கோர் வரும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த பேக்கேஜ்லேயே போட்டு கொடுக்க முடியும் அப்படின்றத போலையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போதே பேக்கேஜ் மேலேயே இதுக்கான ரிப்பேரபிலிட்டி ஸ்கோர் வந்து இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இண்டெக்ஸ் ஸ்கோர் பெட்டராக இருக்கும். அவுட் ஆஃப் 10 ஒரு 9 இருக்குன்னா சூப்பர்னு சொல்லலாம். 3னா வாங்கவே வாங்காதீங்கன்னு அங்கேயே முடிவு எடுத்துக்கலாம். ஸோ போன மாதமே நிறைய பேர் iQOO Neo 10 பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த மாதம் கம்பல்சரி லான்ச் ஆக போது இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மே 26 லான்ச் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ iQOO Neo 10 இதில் அவங்களே அனௌன்ஸ் பண்ண நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் முதல் Snapdragon 8s Gen 4 ப்ராசர் வரப்போகுது. 7000 mAh பேட்டரி, 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து இருக்க போது. AnTuTu ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 2.42 மில்லியன் அவங்க சொல்கிறாங்க. நமக்கு வந்ததுன்னா எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு எக்ஸாக்டாக ரூம் டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். அடுத்தது Realme GT 7 சீரிஸை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10,000 mAh இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் இதுதான்ப்பா அப்படின்றத போலையும் டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஜஸ்ட் கான்செப்ட் ஃபோன் தான், சேலுக்கெல்லாம் வருமானது இப்போதைக்கு வந்து தெரியாது. அண்ட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த கிரியேட்டர்ஸ் அவங்க மட்டும் தான் கவர் பண்ணியிருந்தாங்க. மற்றவங்களுக்கு யாருக்கும் அது என்ன ஏதுன்னு கூட சொல்ல. சரி, பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. 10,000 mAh பேட்டரி இருந்தும் உங்களுக்கு வந்து ஃபோன் ஸ்லிம்மாக இருக்குது. அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா 10% சிலிக்கான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்றது வந்து தெளிவாக சொல்ல கிடையாது. பட் இருக்கிறதுல இதுதான் அதிகம் அப்படின்றத போலையும் இருந்தாங்க. பட் அது ப்ராக்டிகலி பாசிபிளா, ஒர்க் ஆகுமா, லைஃப் ஃபேன்ஸ் கரெக்டாக இருக்குமா, கன்சூமர் கிரேடபிளாக வந்து ரெடி பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது எல்லாமே அஃபிஷியலாக லான்ச் பண்ணால் தான் சொல்ல முடியும். பட் சும்மா ஒரு ஹைப்புக்கு அப்படி ஒரு நியூஸுக்கு அதுக்கு மட்டும் ஓகே. அண்ட் Realme GT 7 வந்து பார்த்தீங்கன்னா மே 27 வந்து லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஐஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லியெல்லாம் ஒரு இமேஜ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதாவது மற்ற ஃபோனெல்லாம் கம்பேர் பண்ணுறதோடு இதில் வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் உண்மையிலே இருக்குதான்னு பார்க்கலாம். லாஸ்ட் டைம் நம்ம GT 7 மிஸ் பண்ணி GT 6 மிஸ் பண்ணிட்டோம். பட் இந்த வாட்டி GT 7 எப்படியாச்சும் வாங்கி கவர் பண்ணிடுறேன். அடுத்தது ஒரு நிமிஷம். ஓகே, ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐஃபோன் லான்ச் ஈவெண்ட்டை வந்து இப்போ ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்து ஒரு லான்ச் ஈவெண்ட்டில் வச்சு எல்லா ஐஃபோன்ஸையும் ஷோகேஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்படி இல்லாமல் 2 ஈவெண்ட்டாக வச்சு லான்ச் பண்ண போகிறதா பிளான் பண்ணிட்டுருக்காங்க. பட் எதுக்கு? எல்லாம் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. ஆண்ட்ராய்டில் மட்டும் வகை வகையாக லான்ச் பண்ணுறீங்க. அப்புறம் ஆப்பிள் ஃபேன்ஸ் நான் தக்காளி தொக்கா. இப்போ எங்களுக்கும் 2 லான்ச் வருஷத்துக்கு. சரி, அதுக்கு மேனுஃபேக்சரிங்கை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இன்னும் நிறையா பண்ணுறோம் நாங்கள். அப்போ இது வரைக்கும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணாமல் தான் பண்ணிட்டு இருந்தீங்க. இன்னும் நல்லா ஸ்ட்ரீம் பண்ணுற. இப்போ பாருங்கள், 6 மாதத்துக்கு 2 ஃபோன் ஒர்க் பண்ணால் போதும். அடுத்த 6 மாதத்துக்கு இன்னொரு 3 ஃபோன் சூப்பராக வரும்ல. அதாவது எது விற்கும் விற்காதுன்னு தெரிஞ்சுட்டு விற்கிறத மட்டும் அதிகமாக பண்ணுறதுக்காக எஸ்கேப் ஆகிட்டான். இதுதான் மேட்ரு, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த நியூஸை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்த சொல்லாமல் போயிட்டீங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபேஸ் ஐடி வருதானே? எப்போ? 2026 அடுத்த வருஷம் தானே. வரும்போது பார்த்துக்கலாம். இப்படி தான் காலங்காலமாக கதை விட்டுனுக்கிறீங்க நீங்கள். ஸோ இன்றைய அடேங்கப்பா நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீரியஸான ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிஜிஎம்ஐ அடிக்ஷன் மூலியமாக எந்த அளவுக்கு பிரச்சனைகள் போகக்கூடாது. அதாவது பிஜிஎம்ஐ அப்படின்னா வெறும் பிஜிஎம்ஐக்காக மட்டும் கிடையாது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷன், ஸ்மார்ட் ஃபோன் கேம் அடிக்ஷன் கண்டினியூஸாக பல மணி நேரமாக ஃபோனை இப்படியே பிடிச்சிட்டு விளையாடுறதுனால என்னென்ன விளைவுகள் வருது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இது உண்மையாக நடந்த விஷயங்கள் தான். டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு டீனேஜ் பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 12 மணி நேரம் கிட்டத்தட்ட கேம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படி விளையாடிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டினியூஸாக பல மாதங்களாக இந்த மாதிரி விளையாடிட்டே இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் திடீர்னு ஒரு
இஷ்யூ வந்துடுது. என்ன ஏது அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது தான் தெரியுது சிவியரான ஸ்பைனல் டிஃபார்மேஷன் வந்து வந்திருக்கு. பார்ஷியலாக பேரலைஸும் ஆயிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா யூரின் போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, எழுந்து நடக்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற அளவுக்கான சூழ்நிலை வந்து போயிட்டு இருக்காரு அந்த டீனேஜ் பாய். ஸோ நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் அதுதான். ஓவர் ரிசர்ச். இப்போ நாங்களே கூட சிஸ்டமில் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கோம். அதுக்கே தான் ஆஃபீஸில் ஏதாச்சும் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றி பிளான் பண்ணுறோம். எழுந்து நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரிலாம் புது ஆஃபீஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் கேம்ஸ் விளையாடுறீங்க, விளையாட வேணான்னு சொல்ல கிடையாது. பட் முடிஞ்ச வரைக்கும் லிமிட்டடாக விளையாடுங்க. ஓவர் ரிசர்ச் பண்ணாதீங்க. இந்த ஸ்ட்ரெயின்ஸ் வந்து அதிகமாக உங்கள் நெக்குக்கு ஸ்பைனலுக்கு வந்து கொடுக்காதீங்க. அண்ட் டாக்டர்ஸ் ஒரு பெரிய வார்னிங்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டைம் ரொம்ப அதிகமாக வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து நடக்கிறது இல்லை, இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் ரொம்ப அதிகமாக இப்போ டீனேஜர்ஸ் கிட்ட வந்துட்டு இருக்குன்றது போல ஒரு வார்னிங்கை கொடுக்குறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் போன் அண்ட் மசில். ஸோ ஒரு வழியாக மே 13 சாம்சங் கேலக்ஸி S25 Edge வந்து லான்ச் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ வரட்டும், ஏதாச்சும் உருப்படியாக இருக்குதான்னு பார்க்கலாம். ஏன்னா 4000 mAh பேட்டரின்றனால என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். OnePlus உடைய 13S இந்தியாவில் லான்ச் ஆகும் போது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரைட் சைடில் அலர்ட் ஸ்லைடர் இருக்கும் இல்லையா, அதை தூக்கிட்டு அதுக்கு பதில் வந்து ஒரு ஸ்பெஷல் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது பேர் என்ன, Pluskey. அண்ட் நிறைய பேர் வந்து கிவ் அவே வின்னர்ஸை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ கிவ் அவே வின்னர்ஸ் ஏற்கனவே நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே அஃபிஷியலி இன்ஸ்டாகிராமில் எங்கே நம்ம வின்னரை லைவாக செலக்ட் பண்ணுவோம்னு சொன்னோமோ அங்கேயே டிரான்ஸ்பரண்ட்டாக லைவாக செலக்ட் பண்ணியாச்சு, வின்னரையும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அப்படி என்னன்றது தெரிஞ்சுக்கணுன்னா போயிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்தியாவுடைய ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயருக்கு இப்போ 7%க்கான ட்ராப் இருக்குது. அதில் அதிகப்படியாக அடி வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாமி, செகண்டு சாம்சங். ஷாமி 37% லூஸ் பண்ணியிருக்காங்க, சாம்சங் 13% லூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பிக்கஸ்ட் கெய்னர்னு பார்க்கும்போது விவோ 18%க்கான கெயின், ஓப்போ 8% அண்ட் ரியல்மி 3%. 5G டிவைசஸ் பொறுத்த வரைக்கும் 14%க்கான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இயர் ஆன் இயர், விச் இஸ் எக்ஸ்பெக்டபிள். பிகாஸ் நம்ம ஏர்டெல் ஜியோலேருந்து எல்லாமே 5G கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எதிர்பார்த்த விஷயம் தான். அண்ட் மீடியேட்டக்கூடிய மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 46% இருக்குது ஓவராலாக. குவால்காம் வந்து பார்த்தீங்கன்னா 35%. இருங்க, அவன் வரதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். ஆப்பிளுடைய மார்க்கெட் ஷேரை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25%க்கான இம்ப்ரூவ்மெண்ட். ஓவரால் மார்க்கெட் ஷேரில் 8% பிடிச்சிருக்காங்க. வரல இதில் கேட்டால் வேறு 16E தான் இதுக்கான மெயின் ரீசன்னு சொல்லுவாங்க. எனக்கு இல்லை, ஏதோ ஓகே ஃபைன், நத்திங் டு டூ. இதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது, எந்த ஒரு பொருளும் ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா அது அப்படியே வேஸ்ட்டுன்னு கிடையாது, ஒருத்தருக்கு பிடிச்சதுனால அது அப்படியே சூப்பர்னும் கிடையாது. தெர் இஸ் ஆல்வேஸ் மார்க்கெட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட். எவ்ரி பர்சன் ஒப்பீனியன் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் இங்கே ஒப்பீனியன் மேட்டர் கிடையாது. நம்ம நினச்சதே எல்லாருமே நினைக்கணுன்றது தான் இங்கே எல்லாருமே மாச பரப்புவாங்க. ஸோ பி வேர். அடுத்தது இந்த நியூஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். GTA 6 அதோடைய ட்ரெய்லர் 2 வந்து இப்போ கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து டிலே ஆகுதுன்னு போன நியூஸில் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ ட்ரெய்லர் 2 பார்த்தவங்க எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு விஷுவலாக பார்க்கும்போது நிறைய விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அதுவும் போன ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன் பார்க்கும்போது மேசிவ் டிஃப்ரென்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் ட்ரெய்லர்லேயே வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தது, விஷுவலாக இருந்தது. ஸோ ஹூ இஸ் வெயிட்டிங் ஃபார் GTA கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதில் முக்கியமான விஷயமே இது ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸில் 475 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. மோஸ்ட் வாட்ச்டு ட்ரெய்லர் ஒரு நாளில், ஓகேங்களா. அண்ட் டெட்பூல் விசஸ் வால்வரினே வந்து பார்த்தீங்கன்னா 365 மில்லியன் தான். லான்ச் எப்போன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன், 26/5/26 லான்ச். நீ எப்படி சொல்லுவேன்? உள்வெரினா வால்வரினா நீங்கள் சொல்லுங்கள். ஐ ப்ரொனன்சியஸ் இட் வால்வரின். எனக்கு தெரியாது, நான் சின்ன வயசில் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இவங்க தான் உள்வரின்னு சொல்கிறாங்க. உள்வரினா வால்வரினா நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் இப்போது பாகிஸ்தான் இந்தியாவோட அந்த டென்ஷன் போய்கிட்டு இருக்கு. என்ன இது உங்களுக்கு வந்து தெரியும், நிறைய விதமான ஃபேக்கான நியூஸஸ் வந்து பாகிஸ்தான் தரப்புல வந்து பரப்பப்படுது. ஏன்னா இப்போ 15 மாதமாக வந்து அவங்க ட்விட்டர் வந்து பேன் பண்ணி வச்சுருந்தாங்க, திடீர்னு ஓப்பன் பண்ணி விட்டாங்க. எதுக்குடானா இந்த மாதிரி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஆன்லைனில் நீங்கள் பார்க்குற எல்லா விஷயமும் உண்மை கிடையாது. ஸோ நம்பாதீங்க. அதே போல் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் வந்தாலுமே நம்பாதீங்க. ஏதாச்சும் அன்னோன் நம்பரில் இந்த லிங்க் வந்தாலும் கிளிக் பண்ணாதீங்க. சைபர் அட்டாக் பெருசாக வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் தரப்புல இருந்து. ஸோ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து கிராஸ் செக் பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, அஃபிஷியலாக கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் நிறைய இருக்குது, அஃபிஷியல் கவர்மெண்ட் ட்விட்டர் ஹேண்டில்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை PIB உடைய வாட்ஸ்அப் நம்பர்லாம் இருக்குது, நீங்கள் அதுக்கு கூட கிராஸ் செக் பண்ணுறதுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ அடுத்தது AskMrTT வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரே பிராண்ட் 2 பிராண்டை வச்சு காஸ்ட் கம்மியாக கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்களே வந்து நார்மல் வேரியன்ட் ப்ரோ வேரியன்ட்னு கொடுத்துட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிராண்ட் வேல்யூ அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு OnePlus அப்படின்றது இப்போது இன்றைக்கி தேதியில் ரீசெண்டாக வந்த சர்வேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள், சாம்சங், OnePlus இதுதான் வந்து ஆடியன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, புது யூசர்ஸ் கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட் போகணுன்ற பட்சத்தில். பட் OnePlus இஸ் ஆக்சுவலி ஓப்போவுடைய பிராண்ட். ஓப்போ யாருமே ஏன் ப்ரிஃபர் பண்ணல அந்த செக்மெண்ட்டில்? அதுதான் அந்த மென்டாலிட்டி, அந்த பிராண்டுடைய
ப்ரீமியம்னஸ் அந்த வார்த்தையில் தான் இருக்கும். அந்த பிராண்டை வந்து அப்படி பதிய வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பிராண்டையுமே அந்த ஸ்பிளிட் பண்ண வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு சைனீஸ் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க ஓப்போ, அதுக்கப்புறம் ஒன்ப்ளஸ், ரியல்மி ஆன்லைன்னு சொல்லி ரெட்மிக்கு காம்படிஷன் அதை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்ஷன் கம்ப்ளீட்டாக மாற்றுறதுக்கு நீங்கள் ஒரே ஓப்போ இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்குன்னா டிஃப்ரென்ஸ் வராது இல்லையா? அதுதான் முக்கியமான ரீசன். அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வேர்ல்டு எம்கே வேர்ல்டு கேட்டிருக்காரு, பேட்டரி சைஸ் இன்க்ரீஸ் ஆனால் பேட்டரி லைஃப் பெட்டராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிடையாது. அது ஏன்னா ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சைஸ் பெருசு அப்படின்னு போட்டிருப்பான், ஆப்டிமைசேஷன் சரியாக இருக்காது, ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக வந்து அந்த பேட்டரி வந்து அப்படியே அடித்து தள்ளும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அது பெட்டரான பேட்டரி வருமானா கிடையாது. பட் இன்னொரு சைடில் ஒரு நல்ல ஃபோன் பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh இருக்கும், நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, நல்லா இருக்குன்னு நம்ம ரிவ்யூலாம் சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை கொடுத்து அதையும் கெடுத்து விட்டுருவாங்க. ஸோ பேட்டரி சைஸ் ஆல்வேஸ் டசன்ட் ரிஃப்ளெக்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ். அதோடைய பேட்டரி எவ்வளோ வரும், எவ்வளோ லைஃப் வரும் அப்படின்றத டிஃபைன் பண்ணவே பண்ணாது. அதோடைய ஆப்டிமைசேஷன் எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.